டெக்னோல இருந்து Camon 17 Pro அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே லான்ச் பண்ண டெக்னோவோட Camon 17 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்க முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோனில் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இதில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அப்கிரேடாக இருக்குது. மற்றபடி நம்ம ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G95 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.05 GHz ரெண்டாவது கார்டெக்ஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாலியோட G76 3EEMC4 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. 900 MHz ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ் எவ்வளோ லேண்டாலும் இதில் பிரச்சனை இருக்காது. ரேம் இன்டர்மீடியட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜாக வருது. நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை கிடையாது. மற்றபடி இந்த ஃபோன் Android 11 OS பேஸ் பண்ண HiOS 7.6 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.79 ஆப்பர்ஸில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ்லாம் இதில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு குவாட் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு 4 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட் சைடில் 14 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இதில் டூயல் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃப்ளாஷ் இருக்குது. அதனால் ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் கொடுக்குறாங்க. ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை 5000 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. USB டைப் C போர்ட்டோட. இது இப்போ 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்ஸும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த டெக்னோவோட Camon 17 Pro பொறுத்தவரையும் 16,999 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ பேசிக்காக ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண நமக்கு இன்ஃபினிக்ஸோட Note 10 Proக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த இன்ஃபினிக்ஸோட Note 10 Pro பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நம்ம முழு விமர்சனத்தை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 ரூபா குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிற எந்த மாதிரி சந்தேகம் இல்லை. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு இதுவரை நன்றி, வணக்கம்.